Capacitors P and Q have identical cross-sectional areas A and separation D. The space between the capacitors is filled with a dielectric of dielectric constant epsilon r as shown in the figure. Calculate the capacitance of capacitors P and Q. ஓகே, இங்கே கொஷின்ஸில் ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, பியும் கியூவும். இது ரெண்டுக்குமே வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் சேமு, ரெண்டுக்கும் உள்ள செப்பரேஷனும் சேமுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸை வந்து டயஎலக்ட்ரிக்னால் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது வந்து டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்சிலான் ஆர், இதுவும் டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வித் எப்சிலான் ஆர். இதே இந்த எம்டிஆர் இருக்கிற இந்த ஏரியாவில் வந்து ஏர் மீடியம் வந்து ஃபில் ஆகிருக்கு. இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கெப்பாசிட்டன்ஸை வந்து கேல்குலேட் பண்ணணும் ஃபார் போத் பி அண்ட் கியூ வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து பிக்கு கேல்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம்னா பியில் பார்த்தோம்னா இந்த சைடு ஏர் மீடியம் இருக்குது, இங்கே டயஎலக்ட்ரிக் இருக்குது, ரெண்டும் சைட் பை சைடில் இருக்குது. ஸோ ஏர் மீடியம் அண்ட் டயஎலக்ட்ரிக் சைட் பை சைடு, இந்த மாதிரி சைட் பை சைடு அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் அது வந்து பேரலல். ஒன்று மேலே ஒன்று அடிக்கிருந்தா ஸ்டாக் பண்ணியிருந்தா, இப்போ இங்கே ஏர் இருக்குது, அதுக்கு மேலே டயஎலக்ட்ரிக் இருக்குது, இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கிருந்தோம்னா அது வந்து சீரீஸு. ஸோ இப்போ எப்படி சீரீஸ் பேரல் பார்க்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிக்கு சால்வ் பண்ணுவோம். இப்போ பேரலல்னு சொல்லிட்டனால நமக்கு கெப்பாசிட்டன்ஸை ஆட் பண்ணால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் மீடியத்துக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து சிஏ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து எப்சிலான் நாட் ஏ பை டி. அடுத்தது இந்த ஏரியா பார்த்தோம்னா பேரலல் சர்க்யூட்டில் ஏரியா வந்து டிவைட் ஆகிருக்கு. பாதி வந்து ஏர் மீடியமும் பாதி வந்து டயஎலக்ட்ரிக்கும் இருக்குது. இதே சீரீஸை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஏரியா ஏ தான், ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து பாதி டிஸ்டன்ஸ் வந்து டயஎலக்ட்ரிக்கு, இங்கே பாதி வந்து ஏர் மீடியம். அப்போது பேரலலுக்கு சால்வ் பண்ணும்போது ஏரியாவுக்கு வந்து என்ன போட்டுக்கணும்னா இங்கே ஏ பை டூன்னு போடணும். ஸோ ஏரியாவுக்கு பதிலாக இங்கே ஏ பை டூ பாதி ஏரியா. ஓகே, ஸோ இப்போ ஏர் மீடியத்துக்கு எழுதின மாதிரியே அடுத்தது டயஎலக்ட்ரிக்கு எழுதணும். டயஎலக்ட்ரிக் எழுதும் போது ஃபார்முலா எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் ஏ பை டூ ஹோல் டிவைடட் பை டி. ஓகே, இப்போ இது பேரலல் அப்படிங்கிறனால ரெண்டையுமே ஆட் தான் நம்ம பண்ண போகிறோம். சி இஸ் ஈக்குவல் டு ஏர் மீடியத்தையும் டயஎலக்ட்ரிக்கையும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டையும் ஃபார்முலாவை இதில் போட்டுடலாம். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை 2d வந்துடும், ப்ளஸ் எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை 2d. டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். இப்போ எப்சிலான் நாட் ஏ ப்ளஸ் எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை 2d. இதில் வந்து எப்சிலான் நாட்டையும் ஏவையும் காமனாக எடுத்துக்கலாம். அப்போது எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை 2d இன்ட்டு 1 ப்ளஸ் எப்சிலான் ஆர். ஸோ இதுதான் வந்து பிக்கு உள்ள கெப்பாசிட்டன்ஸ் ஆன்சர். இதே மாதிரி கியூக்கு கேல்குலேட் பண்ணோம். கியூ வந்து சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. அப்போ சீரீஸ்க்கு எழுதும் போது நம்ம ஃபார்முலா எப்படி எழுதுவோம், 1 பை சிக்யூ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை அதுலேயும் ஏர் மீடியம் சிஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை டயஎலக்ட்ரிக். ஸோ இப்போது கியூக்கு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிஏ தெரியணும் ஏர் மீடியத்துக்கு. ஸோ ஃபார்முலா அதே எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி வரும். என்னென்னா இங்கே டி வந்து டி பை 2ன்னு போடுவோம், ஏன்னா நம்ம கொஷினில் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம் இல்லையா. இங்கே வந்து டி தான் வந்து பாதி பாதியாக இருக்குது. ஹோல் டி வந்து பாதி வந்து டயஎலக்ட்ரிக்கு, பாதி வந்து ஏர் இருக்குது. ஸோ டி பை 2. இப்போது இதே இது டயஎலக்ட்ரிக்கு எழுதணும். அதுக்கு எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி பை 2. அப்போ 1 பை சிக்யூ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி பை 2ன்னு வரும். ஸோ அப்போ டி இதை எழுதும் போது டி டிவைடட் பை, சரி இப்படி எழுதிடுவோம், அப்புறம் திரும்ப சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே எழுதிக்கலாம் 2 இன்ட்டு எப்சிலான் நாட் ஏ
divided by d. இங்கே வந்து 2 into epsilon r epsilon naught a divided by d வந்துரும். இப்படி எழுதிட்டோம்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது ஸோ 1 divided by cn இருக்குது. அப்போது d divided by 2 into epsilon naught a வந்துடும். ப்ளஸ் 1 by dielectric அந்த cd வரும்போது d divided by 2 into epsilon r epsilon naught a which is equal to, இதுக்கு LCM எடுக்கணும். இல்லை காமனாக இருக்க டேர்மை வெளில எடுத்துடலாம். அப்போ LCM எடுக்க ஈஸியாக இருக்கும். d divided by 2 into epsilon naught into a வெளியில் எடுத்துட்டோம்னா we'll be having 1 plus 1 by epsilon r. which is equal to d divided by 2 into epsilon naught into a. இதுக்கு LCM எடுத்தோம்னா epsilon r plus 1 divided by epsilon r. இப்போ இது வந்து 1 by cq. இங்கே என்ன இருக்குது? 1 by cq. எனக்கு cq வேணும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 2 into epsilon a divided by, அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிடணும், d into epsilon r divided by epsilon r plus 1. இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ 2 cp and cq calculate பண்ணியாச்சு.